ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 29 நாளைய தினம் மே மாதத்துக்கான தேய்பிரை சஷ்டி. தேய்பிரை சஷ்டி இந்த மாதம் மே 28ஆம் தேதி மாலை 3:27 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு மே 29ஆம் தேதி பகல் 1:26 வரைக்கும் இருக்கு. அதாவது மே 28ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ஆரம்பிச்சு மே 29 மதியம் 1 மணி வரைக்கும் தான் இந்த மாதத்துக்கான தேய்பிரை சஷ்டி திதி இருக்கு. இதுக்கிடையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறைய நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில செய்யலாம். பெரும்பாலும் நாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பாரத்தை தள்ள வச்சு சுமக்கவும் முடியாம கீழே இறக்கி வைக்கவும் முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த நேரமும் மனசுக்குள்ள கடன் தொகையை பத்தியான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது மூலயமா ஆரோக்கிய பிரச்சனை சேர்ந்துரும். அந்த வகையில தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது மூலயமா, அதுவும் இந்த முறையில வழிபடுறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். தேய்பிரை சஷ்டி திதியில இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையிலே செய்யலாம். பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால அலங்காரம் பண்ணுங்க. உங்க வீட்டுல முருகர் சிலையோ முருகர் போட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு முடிஞ்சா செவ்வரளி பூக்கள் வாங்கி அலங்காரம் பண்ணுங்க. செவ்வரளி பூ வாங்குறதுக்கு காசு பார்க்காதீங்க. காசு கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் சஷ்டி திதி அன்னைக்கு மறக்காம முருகனுக்கு நீங்க செவ்வரளி பூ சாத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அது நிச்சயம் பலிக்கும். அந்த வகையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 எண்ணிக்கையில நெல்லிக்காய், ஒரே 1 ஸ்பூன் நெய். அதாவது நெல்லிக்காயையும் இந்த நெய்யையும் வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு உங்க வீட்டோட பூஜை அறையில தீபம் ஏத்த போறீங்க. நெல்லிக்கனில எப்படி தீபம் ஏற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். நெல்லிக்கனியோட மேல் பகுதியில லைட்டா வெட்டி இது மாதிரி குழி போட்டுக்கோங்க. அடிப்பகுதி உருண்டையா இருக்கும். அதையும் வெட்டினீங்கன்னா அது சதுரமா மாறிடும். அப்ப நீங்க வச்சீங்கன்னா நெல்லிக்கனி சாயாம விளக்கு மாதிரி, அகல் விளக்கு மாதிரி அப்படியே நிற்கும். இப்ப மேல் பகுதியில வெட்டி குழி மாதிரி போட்டிருக்கீங்கல்ல, அதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்துங்க. 2 நெல்லிக்கனி எடுத்துக்கோங்க. 2 நெல்லிக்கனியையும் இதே மாதிரி மேல் பகுதியை வெட்டி குழி மாதிரி வச்சு அதுல நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்தணும். இந்த தீபம் ரொம்ப நேரம் எரியல, தீபம் நின்று எரிய மாட்டேது அப்படின்னாலும் பரவாயில்ல. குறைஞ்சது 1 நிமிடமோ 2 நிமிடம் எரிஞ்சா கூட போதும். ஆனா கண்டிப்பா இந்த நெல்லிக்காயில நீங்க தீபம் ஏத்தணும். இந்த நெல்லிக்காய்க்கு தெய்வக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இருக்கு. இந்த ஒரு தீபத்தை தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான் நினைச்சு ஏத்துறீங்க. அது கூட இந்த நெல்லிக்கனி தீபத்தால உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். நெல்லிக்காயை பயன்படுத்தி விளக்கேத்தினா அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுல வாசம் புரிவாங்க. 2 நெல்லிக்காய் போதும். அதுல நெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க. நாளைய தினம் சஷ்டி திதி மதியம் 1:27 முடிஞ்சிடுது. அப்ப இந்த தீபத்தை எப்ப ஏத்தலாம்? ஒருவேளை இந்த பதிவை நீங்க மே 28ஆம் தேதி மாலை பாக்குறீங்கன்னா சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது, அப்ப ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா மே 29ஆம் தேதி மதியம் 1:27 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நல்ல நேரமா பார்த்து உங்க வீட்டோட பூஜை அறையில் இந்த விளக்கை ஏற்றி வைங்க. அதுவும் நெல்லிக்காயில நெய் ஊற்றி தீபம் ஏத்துறது உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.